ஓகே பிள்ளைகள். உம் குறைந்த அளவிலான மாணவர்கள் தான் இருக்கிறீங்க. ஓகே, நல்ல விஷயம். பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் இதுல வந்து பாருங்க, தமிழ் சங்கம் பேராதனை பல்கலைக்கழகம் நடாத்தும் என கல்வி பொதுத்துறை முன்னே 2023 அந்த பேப்பர் தான் ஒரு சில மாணவர்கள் வந்து கேட்டிருந்தது. பகுதி ஒன்று வந்து செய்யுங்க உண்டு. அவர்கள் கேட்டது நாங்கத்தான் அந்த பிள்ளை இன்னைக்கு வந்து உங்களுக்கான கிளாஸ் வந்து போகும். பாருங்க, சொன்னால் ஆம்னயம் என அழைக்கப்படும். ஓகே, இதுக்கு என்ன வேணும்? என அழைக்கப்படும் நூல் கதைக்கலாம். வேதங்கள் சார். ஆம்னயம் வேதங்கள் விளங்கயம் என்று சொல்லப்படுறது. குட், வேதங்கள். ஆகவே முதலாவது விடைகளாக வரும். இந்த வேதங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், எழுதாமறை, எழுதாக்கிழவி, அபர்சேயம், ஆம்னயம். சரியா? இந்த விடயங்கள் வருகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், ஒரு கேள்வி வாரது, மனிதனால் ஆக்கப்படாத தெய்வீகத்தன்மை வாழ்ந்ததால் வேதங்களுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பேர் உண்டு. சரி, நான் உங்களுக்கு கருத்தரங்களை வந்து சொன்னான். வேதத்துக்கு வர கேள்வி மனிதனால் ஆக்கப்படாத ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த நூல் என்பதனால் வேதங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்பு பேரை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? அபர்சயம் என்று சொல்வார்கள். ஆகவே இதற்கான விடை, முதலாவது கேள்விக்கான விடை, முதலாவது விடைகளாக அமைகின்றது வேதங்கள். சரியா? நிறைய பேர் வந்து ஆகமங்கள் என்று வந்து நாங்கள் போன முறை பயிற்சி வச்சிருக்கைகளை வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஆகமம் என்று சொல்லப்படுகின்றது உங்களுக்கு சொன்னால் பரசுருதி, ஆப்த வாக்கியம், சரியா, சிரௌதம், சுபதந்திரம், இந்த பெயர்களால வந்து அழைக்கப்படுவதான்னு சொன்னால் இந்த ஆகமங்கள். ஓகே, அந்த ஒரு விடையை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. நாகரிகம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் பிள்ளைகள். நாகரிகம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல். ஓகே, இதற்கு என்ன விட வரும்? திருக்குறள். ஓகே, குட். திருக்குறள். அந்த திருக்குறள்ல தான் ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நயத்தக்க நாகரிகம் வேண்டும் என்று தெரியாத கிழிச்சு கொள்ளுங்க. நயத்தக்க நாகரிகம் வேண்டும். நயத்தக்க நாகரிகம் வேண்டும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு இலக்கியம் வந்து உங்களுக்கு 2026 ஆண்டு போல இருக்குது. வடக்கு முதலாவது கல்வியை நினைக்கிறேன். பண்பெனந்தொழுகுதல் என்ற பாடியினூடாக இடம்பெறும் நூல் என்ற பாடலடி இடம்பெறும் கெட்டிக்கார. சொல்லுங்கம்மா. இப்போ ஓகேமா? இப்போ விளங்குதாம்மா? ஓகே, சொல்லுங்க பாப்போம். பண்பெனப்படுவது பாடறிந்தொழுதல் என்ற பாடல் இடம்பெறும் நூல். மிக மிக இலகுவான கேள்வி. சொல்லுங்க ஹயானா. இன்னொரு கேள்வி சொல்லுங்க சார். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுதல். பண்பெனப்படுவது பாடறிந்தொழுதல் என குறிப்பிடும் நூலப்பு. திருக்குறள். குட். கலித்தொகையடா, கலித்தொகை. கலித்தொகையில தான் அந்த ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. பண்பெனப்படுதல், பாடறிந்தொழுதல். ஏனென்றால் இந்த முறை வந்து உங்களுக்கு இந்த வடக்கு மாகாண எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருந்தவன் தெரியாத கேள்வி வச்சுக்கொள்ளுங்க. பண்பெனப்படுதல், பாடறிந்தொழுதல். அதை மாத்திரம் இல்லாத வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிதான் சொல்லுங்க. பண்புடையார் பட்டுண்டுலகம் என குறிப்பிடும் நூல். குட். திருக்குறள். ரெண்டுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. அங்க பண்பெனப்படுவது பாடறிந்தொழுது, இங்க பண்புடையார் பட்டுண்டுலகம்னு சொல்றது திருக்குறள். மிக மிக கவனம், மறந்துடாதீங்க. சரியா? திருக்குறள். ஆகவே இவ்வாறான கேள்வியை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. உங்களுக்கு இது நான்
கருத்தரங்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஆகலண்டி இப்ப அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரபஞ்ச உற்பத்தி, பிரபஞ்ச படைப்புக்கு முற்பட்ட நிலை, சரியா, என்பன பற்றிய விடயங்களை குறிப்பிடும் வேத பகுதி எது? நாசத்திய வேத சூத்திரம். சூக்தம். நாசத்திய சூத்திரம். கர்ண சூக்தத்துல ஏன்னா இந்த ஒழுக்கம் பற்றிய சிந்தனைகள், பிரபஞ்சம் பற்றிய சிந்தனைகள் காணப்படுறது எதுன்னு சொன்னால் இந்த வர்ண சூக்தத்துல சொல்லலாம். வேதத்தில் இந்த தத்துவ சிந்தனையில் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த புருஷ சூக்தம். இந்த புருஷ சூக்தத்துல உங்களுக்கு தெரியும் 4 வகை வர்ண கட்டமைப்பை பற்றி சொல்லுவாங்க பிள்ளைகள். தெரியாதாக்கள் வச்சுக்கொள்ளுங்க. புருஷ சூக்தத்துல 4 வகை வர்ண கட்டமைப்பை பற்றி சொல்வார்கள். புருஷ சூக்தத்துல 4 வகை வர்ண கட்டமைப்பை பற்றி சொல்வார்கள். இந்த ஜம சூக்தம் இருக்குதானே, அதுல ஆன்மாவின் இறப்புக்கு பிற்பட்ட நிலை அல்லது கண்ம வினைகள் பற்றி. ஆன்மாவின் இறப்புக்கு பிற்பட்ட நிலை அல்லது கண்ம வினைகள் பற்றி. ஓகேயா? பிரம்மச்சரிய சூக்தம் உங்களுக்கு தெரியும். 4 வகையான வாழ்க்கை படிநிலைகள். அதை கொஞ்சம் பார்த்துக்கொண்டீங்கன்றால் ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. உபநிடதத்துக்குள்ள கேட்டிருக்கிறாங்க. ஓகே, உயர் பிரமம் ஒன்றே, அதற்கப்பால் வேறொன்றும் இல்லை. என்ன உபநிடதம்? ஓகே, குட். அந்த உபநிடத்துல சொல்லியிருக்கிறாங்க, உயர் பிரமம் ஒன்றே பால் வேறொன்று. இப்போ ஓகேவாமா? விளங்குதா? இப்ப விளங்குதா கதைக்கிறது? ஓகே, சரி, ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால், என்னை இறப்பிலிருந்து இரவாமைக்கு இட்டு செல்வாய். என்ன உபநிடதம்? என்னை இறப்பிலிருந்து இரவாமைக்கு இட்டு செல்வாய். பிருகதாரண்யம். குட். பிருகதாரணி உபநிடதம். என்னை இறப்பிலிருந்து சரியான நன்மை கிட்டு செல்வாயாகவும், சில இரவாமை கிட்டு என்னை தீமையிலிருந்து நன்மை கிட்டு செல்வாய் என்றும், என்னை இறப்பிலிருந்து இரவாமை கிட்டு செல்வாய் என்று சொல்லப்படுற இது வந்ததுன்னு சொன்னால் பிருகதாரணி உபநிடதம். இருளில் இருந்து ஒளி கிட்டு செல்வாய் என்று குறிப்பிடப்படுகின்றது. பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதை மாத்திரமில்லாது இன்னொரு விடயம் சொல்லப்படுகின்றது உங்களுக்கு தெரியும். இந்த செய்யுள் நடையில அமைந்துள்ள உபநிடதங்கள் தெரியுமா யாருக்காவது? செய்யுள் நடையிலே அமைந்த உபநிடதங்கள். ஓகே, கட உபநிடதமும் சுவாதேஸ்வர உபநிடதமும் சொல்லலாம். சரியா? கிளி கொள்ளுங்க. செய்யுள் நடையில் அமைந்த உபநிடதம் கட உபநிடதமும் சுவாதேஸ்வர உபநிடதம். சரியா? சில டைம் இப்படியும் கேட்பாங்க அந்த பிள்ளைகள். எவ்வாறு சொன்னால், கல்வியாலும் செல்வத்தாலும் ஞான நிலை இரவா நிலை அடையலாமா என்று குறிப்பிடுகின்ற உபநிடதம் என்று கேட்பாங்க. கல்வியாலும் செல்வத்தாலும் ஞான நிலை இரவா நிலை அடையலாமா என குறிப்பிடுகின்ற உபநிடதம். சொல்லுங்க, அப்படி என்ன தெரியுமா யாருக்காவது? கல்வியாலும் செல்வத்தாலும் ஞான நிலை இரவா நிலை அடையலாம் என்று சொல்றது. எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிருகதாரணி உபநிடதம். பிருகதாரணி உபநிடதம். சார் 4வது ஆன்சர் என்ன? எனக்கு சரி கேட்கல. உயர் பிரம்மம் எந்த கேள்வி ஒன்று, கேக்குறீங்க? அதற்கு அப்பால் ஒன்றும் இல்லை. 2 2வதுடா பிரச்சின்ன உபநிடதம். அதையும் நான் நிலை.
உங்களோட இடத்துல கவரேஜ் பிரச்சனையா? கிருபாசினி ரெக்கார்ட் கட் பண்ணுங்களேன். என்னடா இது ரெக்கார்ட் பண்ணாத. கிருபாசினி